அனைத்து அன்பருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்படம் எதற்குன்னா, உங்களுக்கு லினக்ஸ்னா என்னன்னு தெரியாது, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் நிறுவுறதுக்கு பயமாக இருக்குது, ஏதாச்சும் போயிடும்னு நினச்சிங்கன்னா, நம்ம லினக்ஸை நம்ம கணினியில் நிறுவாமலேயே எப்படி பயன்படுத்தி பார்க்குறது என்பதை பார்க்க போகிறோம். பெரும்பாலானவர் நீங்கள் விண்டோஸ் தான் பயன்படுத்துறதுனால நம்ம விண்டோஸில் எப்படி லினக்ஸ் ரன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இது எப்படின்னா, லினக்ஸ் விண்டோஸில் ஒரு செயலியாக இயங்கும். சரிங்களா? இதை நம்ம நிறுவணும்னு அவசியம் இல்லை. நிறுவுவோம். ஆனால் இது நம்ம மெயின் கணினி விண்டோஸை ஒரு டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால் ரிஸ்கே இல்லாமல் ரஸ்க் சாப்பிட போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம விண்டோஸ் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 குறிப்பிட்ட வெர்ஷன் இருக்குது. அதில் விண்டோஸ் ஹோமு, விண்டோஸ் 11 ஹோமு, விண்டோஸ் 11 ப்ரொஃபஷனல்னு அதில் பல மாற்றங்களோட நிறையா விதவிதமாக இருக்குது. ஆனால் லினக்ஸ் அப்படி இல்லை. லினக்ஸுங்கிறது பல வடிவங்களில் இருக்குது. உபுண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். உபுண்டு, லினக்ஸ் மின்ட், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இவ்வளோ ஆண்ட்ராய்டே பார்த்தீங்கன்னா லினக்ஸ் தான் அடிப்படையில். லினக்ஸ் மேலே தான் ஆண்ட்ராய்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம என்ன லினக்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். அதற்கு நம்ம இப்போ உலாவியில் நான் சில இது எடுத்து வச்சுருக்கேன். இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா தெரியும். லினக்ஸ் கர்னல்பாங்க. அது மேலே பல டிஸ்ட்ரோஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க. டிஸ்ட்ரோஸ்னால் வகைகள். சரிங்களா? அதுலேயே அந்த சில டிஸ்ட்ரோஸ்லேருந்து அதை பேஸ் பண்ணி நிறையா டிஸ்ட்ரோஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதை விளக்கும் விதமாக தான் இந்த புகைப்படம். இல்லைங்க பார்த்தீங்கன்னா டிபிஎன் இருக்குது. ஒரே நிமிடம். இங்கே பார்த்தீங்கன்னா டிபிஎன் இருக்குது, ஆர்ச் இருக்குது, ரெட் ஹேட்டு, ஸ்லேக்வேரு, ஜென்டூ, இதெல்லாம் பேஸ் டிஸ்ட்ரோஸ்பாங்க, அடித்தளம். அதாவது இதிலிருந்து பல டிஸ்ட்ரோஸ் மருவி வந்திருக்குன்னா அதை பேஸாக வச்சு, அடிப்படையாக வச்சு பல டிஸ்ட்ரோஸ் வந்துருக்கு. இப்போ ஆர்ச் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், இது ஃபுல்லாக ஆர்ச் லினக்ஸோடது. அது பார்த்தீங்கன்னா ஆர்ச் பேஸாக வச்சு நிறையா இது இருக்குது. மஞ்சாரோ அது இதுன்னு இருக்குது. டிபிஎன் பேஸ் பண்ணி நிறையா இருக்குது. ஜென்டூ பேஸ் பண்ணி சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க தான், ஓவராக குழப்பிக்க வேண்டாம். இப்போ டிபிஎன் பேஸ் நம்ம உபுண்டு தான் இந்த காணொலியில் எடுத்துக்காட்டாக பண்ண போகிறோம். நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். அதற்கு ஒரு இதுதான் இந்த வலைத்தளம் இருக்குது, டிஸ்ட்ரோ வாட்சுங்கிற வலைத்தளம். நம்ம எந்த இது பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு உதவியாக இது இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, டாப் டிஸ்ட்ரோஸ் இங்கே காட்டும். பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் லினக்ஸ் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுவும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இது தொட்டிங்கன்னா கூட்டிகிட்டு போவோம். ஒவ்வொரு எம்எக்ஸ் லினக்ஸை பற்றி இருக்கா, நீங்கள் அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் பார்க்கலாம். எம்எக்ஸ் லினக்ஸ்னு தேடினீங்கன்னா வரும். இங்கே கொடுத்துருக்காங்க ஹோம் பேஜ். இல்லை போனீங்கன்னா எம்எக்ஸ் லினக்ஸ் நீங்கள் பதிவிறக்கம் செய்து நிறுவி பார்க்கலாம். இப்போ நம்ம உபுண்டு தான் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உபுண்டு 5வது இடத்துல இருக்குது. நானும் முதல்ல உபுண்டு தான் நிறுவினேன். முதல் முறையாக லினக்ஸ் ட்ரை பண்ணுறவங்க உபுண்டு தான் பண்ணுவாங்க. சரி, இது சும்மா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் உள்ளே இருக்குது. இதெல்லாம் டிபிஎன்னோடதுன்னு நினைக்கிறேன். இது எதற்குன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரோஸ்லேருந்து பேஸ் டிஸ்ட்ரோஸ் சொன்னால அந்த பேஸ் டிஸ்ட்ரோஸ்லேருந்து மறுவி வந்தது தான் எவ்வளோ டிஸ்ட்ரோஸ்னே இருக்குது. லினக்ஸ் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா இருக்குன்னு வரும். நான் இதோட தொடுப்பெல்லாம் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். இது ஒரு மீம், போன்மீன் தான் நினைக்கிறேன் தமிழில் மீமுக்கு. சரி, இதை சும்மா ஒரு உதாரணம் என்னென்னா, எல்லோரும் ஆரம்பிக்கிறது உபுண்டுல ஆரம்பிக்கும். லினக்ஸ்குள்ளே வரவங்க, நானும் உபுண்டுல தான் ஆரம்பித்தேன். ஃபெடோரா, டிபிஎன் அது அப்படி தான் போகணுன்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு மீம். அதனால் உபுண்டு, ஃபெடோரா, டிபிஎன் நான் பயன்படுத்தி பார்க்கல. இப்போ ஆர்ச்சில் இருக்கேன். ஆர்ச் நிறுவுறதுக்கு கஷ்டம், நிறுவனதுக்கப்புறம் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதாவது இதெல்லாம் அட்வான்ஸ்டு லினக்ஸ் யூசர்ஸ்க்கு அப்படிம்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம உபுண்டுவில் ஆரம்பிப்போம். ஆர்ச்சு ஜென்டூ நிறுவுறதுக்கு ஆர்ச்சோட கஷ்டம். லினக்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னால் அதான் சொன்னல, லினக்ஸ் கர்னல்னால அந்த கர்னல் எடுத்து நம்ம இது பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம்லாம் நான் போனதில்லை, அதனால் அவ்வளோக்கா ஐடியாவில். இப்போ நம்ம நிகழ்படத்துக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் முதல் கட்டம் இது வர்ச்சுவல் பாக்ஸுங்கிற செயலிக்குள்ளே நம்ம லினக்ஸ் ரன் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் முன்னாடியும் நமக்கு வர்ச்சுவலைசேஷன் எனேபிள் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் அழுத்தினீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் சிபியூக்குள்ளே போங்க. சிபியூக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வர்ச்சுவலைசேஷன் இருக்கா, இது எனேபிள் ஆகிருக்கணும். சப்போஸ் எனேபிளாக இல்லைன்னா நம்ம பயோஸ்குள்ளே போய் பார்க்கணும். இப்போ நம்ம வர்ச்சுவலைசேஷன் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம்.
அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கணிப்பொறியை இயக்குறோன்னே நம்ம வந்து பயோஸ்குள்ளே போகணும். அதுக்கு நம்ம பயோஸ்குள்ளே போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கணிப்பொறியை இயக்குறக்கு அந்த பொத்தானை அழுத்துற உடனே பயோஸ்குள்ளே போகிறதுக்கு ஒரு தனி விசை இருக்குது. விசைனா கீ. அதாவது இப்போ நான் லெனோவோ லேப்டாப் மடிக்கணினி பயன்படுத்தினால லெனோவோக்கு வந்து பார்த்திங்கன்னா F2 தான் வந்து அந்த விசை. இதில் மற்ற லேப்டாப்பில் டெலீட் இருக்கலாம், F12 இருக்கலாம், இல்லை F10 இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது நீங்கள் வந்து இணையத்தில் தேடிக்கோங்க. இப்போ நான் வந்து இயக்குன உடனே இதை அழுத்திட்டே இருக்கேன். இந்த விசையை அழுத்தணும். இங்கே பார்த்தீங்கன்னா பயோஸ்குள்ளே வந்தாட்டும். இந்த பயோஸும் ஒவ்வொரு இதை பொறுத்து மாறும். உங்கள் கணினியில் நீங்கள் சுட்டெலி கூட பயன்படுத்த முடியும். ஆனால் இதில் வந்து விசைப்பலகை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சரிங்களா? இதில் வந்து நம்ம கான்ஃபிகரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கான்ஃபிகரேஷனில் AMD SVM டெக்னாலஜி இது பார்த்திங்கன்னா எனேபிளில் தான் இருக்குது. நான் எனேபிள்லே விட்டுறேன். உங்களுக்கு டிசேபிளில் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே AMD SVM டெக்னாலஜிங்கிறது என்னுடைய கணிப்பொறியை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்குது. நான் AMD CPU இருக்கனால. உங்களோடது வந்து வேறு ஏதாவது கூட இருக்கலாம். இன்டெல் வர்ச்சுவலைசேஷன் இருக்கலாம். இது நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இணையத்தில் தேடினேன். அதனால் ஏன்னா முன்னால் பழைய கணிப்பொறியில் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவலைசேஷன் இருக்கும். ஆனால் இங்கே இந்த மாதிரி டெக்னாலஜின்னு போட்டிருக்கு. அதை நீங்கள் இணையத்தில் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. எனேபிள் ஆனோடனே நீங்கள் இதை விட்டு எப்படி வெளியே வரணும்னா இங்கே எக்ஸிட் இருக்குது. எக்ஸிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேவ் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸிட் சேவிங் சேஞ்சஸ் என்ட்ரடிச்சிங்கன்னா டெஸ்ட் கொடுத்திங்கன்னா மறுபடியும் பூட் ஆகும். இப்போ வர்ச்சுவலைசேஷன் இயக்கியிருப்பீங்க. அடுத்து வந்து மறுபடியும் உலாவி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உலாவினா ப்ரௌசர். நான் வந்து நெருப்பு நெறி பயன்படுத்துகிறேன். நெருப்பு ஃபயர்ஃபாக்ஸ் அதுதான் அவங்களையும் பயன்படுத்த அறிவுறுத்துவேன். ஏனென்றால் இது குரோமியம் பேஸ்ட் இல்லை. அது நிறையா காரணங்கள் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து உபுண்டுன்னு தேடுவோம். ஏன்னா நம்ம உபுண்டுவில் ஓப்பன் பண்ணுறோம். அது வரட்டும். அதற்கு முன்னாடி வர்ச்சுவல் பாக்ஸ் தான் நமக்கு தேவை. வர்ச்சுவல் பாக்ஸ் போட்டு வர்ச்சுவல் பாக்ஸில் வந்து இந்த சர்ச் இன்ஜின் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி நிகழ்படம் பண்ணலாம். சரி, நம்ம வந்து இந்த வர்ச்சுவல் பாக்ஸ் செயலியை பயன்படுத்தி தான் உபுண்டு இதில் ரன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து இதை பதிவிறக்கம் செய்வோம். பேஸ் பேக்கேஜ் இங்கே இருக்கும். விண்டோஸ் இன்ஸ்டாலர் அது இறங்கட்டும். ஏன்னா இது சின்ன கோப்புனால அதை முதல்ல போட்டோம்னா அது லினக்ஸு பின்னாடி ஆகிட்டுருக்கட்டும். இங்கே டவுன்லோட் நோக்கு போய்க்கோங்க. நீங்கள் முன்னே சொன்ன மாதிரி டிஸ்ட்ரோ டியூப்பில் போய் டிஸ்ட்ரோ வாட்சில் போய் அது டாப் லினக்ஸ் லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒன்று கூட நீங்கள் பதிவிறக்கம் செய்து முயற்சி செய்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ISO தான் தேவை. நம்ம ubuntu.com வந்தோம்னா இது டவுன்லோட் நோவில் நம்ம என்ன பண்ணோம், கீழே போனோம்னா இல்லை மேலேயே பார்ப்போம். கெட் உபுண்டுவில் டவுன்லோட் உபுண்டு டெஸ்க்டாப்பு நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். அது பதிவிறக்கம் செய்து வச்சுருப்பேன். LTS வெர்ஷன் 16 GB. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 GB தான் இருக்கும். கொளுத்து போச்சு உபுண்டு. அதனால் நீங்கள் லினக்ஸ் மின்ட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு லினக்ஸ் மின்ட்டும் நல்லாயிருக்கும். சரி, இப்போ வந்து இங்கே தான் நான் ஒரு தவறு பண்ணேன். இந்த நிகழ்படம் தாமதமானதற்கு இது ஒரு காரணம். என்னென்னா இந்த சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸை படிக்காமல் விட்டது தான். இதில் வந்து ப்ராசஸர்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை இருக்குது. இங்கே 4 GB சிஸ்டம் மெமரி, அதாவது ரேம் தேவை. நான் வந்து என்ன பண்ணேன், முன்னெல்லாம் வந்து 2 GB தாராளமாக போதும். நான் ரொம்ப நாளாக இது வர்ச்சுவல் பாக்ஸில் எத்தனை உபுண்டு பயன்படுத்துறதில்லை, அதனால் எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன், 2 GB கொடுத்துட்டு நான் பாட்டுக்கும் போனேன். இன்ஸ்டாலே ஆகலை, நிறுவவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்து சிஸ்டம் இதில் பார்த்தா 4 GB. அப்போ 4 GB கொடுத்து தான் இது வேலை செஞ்சுது. அதனால் உங்ககிட்ட மொத்தமாகவே 4 GB தான் இருக்குன்னா நீங்கள் இது பயன்படுத்தி பார்க்க முடியாது. அதனால தான் MX Linux வந்து நல்லாயிருக்கும். MX Linux இது வந்து ஒரு லைட் வெயிட் டிஸ்ட்ரோ. லைட் வெயிட்னா சின்ன பவர்ஃபுல், அதாவது கம்மி ரிசோர்ஸில் ரன் ஆகக்கூடியது. ரிசோர்ஸுக்கு தமிழகம் இந்த இது அவுடேட் ஆயிடுச்சா. இது நம்ம டிஸ்ட்ரோ வாட்ச் MX Linux.org நினைக்கிறேன். MX Linux இதில் நீங்கள் போய் பதிவிறக்க போனீங்கன்னா
எங்கடா இருக்குது மோனக்ஸில்? இங்கே எக்ஸ்எஃப்சி இதோ இங்கே இருக்கு. எக்ஸ்எஃப்சி கேடி இதெல்லாம் வந்து டெஸ்க்டாப் என்வாயன்மெண்ட்டு, அதை பற்றி நம்ம போக போக கற்றுப்போம். சரி, நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இங்கே டவுன்லோட் கேட்குதா? ஸ்டார்ட் வில் பி ஸ்டார்டட் ஷார்ட்லி. ஓகே, டவுன்லோட் காட்டும். இந்த டவுன்லோட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா 2 GB தான். இதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நான் நிறுத்திடுறேன், என்கிட்ட ஏற்கனவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆனால் இந்த நிகழ்படத்தில் நம்ம வந்து இதுதான் பண்ண போகிறோம். ஸோ வர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். நம்ம வந்து பதிவிறங்கி இருக்கும். அதை திறந்துப்போம். அது மட்டும் இல்லை, உபுண்டு நம்ம டவுன்லோடே போடல. ஓ மை காட். இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். நான் இது ஏற்கனவே பதிவிறக்கி வச்சுருக்கேன். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ வர்ச்சுவல் பாக்ஸ் வந்து நிறுவுவோம். ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்து ரைட் கிளிக், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும், திறக்கும். இறந்த பிறகு வர சொல்லுங்க. இவ்வளோ மாற்றிருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட் தான் பயன்படுத்துகிறேன், விண்டோஸ் பயன்படுத்தவில்லை. இங்கே திறக்க காணும். வந்துருச்சு. ஏற்கனவே திறந்திருக்கா? வந்துருச்சு. இவ்வளோ நேரமா? சரி, இப்போ திறந்துருச்சா? அடுத்து ஆமாம் நிறுவு. இன்ஸ்டால் ஆகட்டும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம ஐஎஸ்ஓ இங்கே இருக்குது. அது இப்போ தான் வேறு இடத்துலேருந்து காப்பி பண்ண இந்த இடத்துக்கு. சரி, இது முடிஞ்சிருச்சா? இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஃபினிஷ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி திறந்து வச்சு வர்ச்சுவல் பாக்ஸ் திறந்தீங்கன்னா இப்படி தான் வரும். இது ஏற்கனவே நான் முன்னாடி பண்ண நாள் இருக்குது. நம்ம வந்து இதை நம்ம வந்து அடித்து விடுவோம். முதல் முறையே திறந்தீங்கன்னா உங்களுக்கு இது இப்படி தான் வரும். இல்லை நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். நான் வந்து எங்கேயாவது மியூசிக் வச்சுனா ஆடல நியூ கொடுக்கணும். இந்த மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யும். நம்ம உபுண்டு பேர் சூட்டிப்போம். இங்கே ஐஎஸ்ஓ ஃபைல் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைலுங்கிற ஒரு ஐஎஸ்ஓ கோப்பு தான் டவுன்லோட் ஆகும். கோப்புனா ஃபைல். சரிங்களா? அப்போது அந்த ஃபைலை தான் நம்ம வந்து இங்கே தேர்வு செய்யணும். இங்கே அதற்கு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே டவுன்லோட்ஸ்லேயும் இருக்கா? சந்தோஷம். நம்ம இதே எடுத்துப்போம். திறந்து விடு. சரிங்களா? இந்த ஐஎஸ்ஓ ஃபைல் தான் வந்து எந்த ஓஎஸ்னாலும் இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை வச்சு தான் நம்ம நிறுவ முடியும். அப்புறம் இங்கே வந்து இன்னொன்று, இந்த வர்ச்சுவல் பாக்ஸ் நியூவஸ்ட் வெர்ஷனில் இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா தானாக நிறுவிடும். நம்ம நிறுவுறதுக்கான இதே தேவையில்லை. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம இதை ஸ்கிப் கொடுத்துருவோம் நம்ம மேனுவலாக நிறுவுறதுக்கு. ஏன்னா நம்ம நிறுவி இதில் கற்றுக்கிட்டா தான் நம்ம சப்போஸ் மெயினாக நம்ம கம்ப்யூட்டரில் நிறுவனம்னா, கணினியில் நிறுவனம்னா நமக்கு வந்து தெரியும் என்னென்ன பண்ணணுன்னு. இப்போ அடுத்து இங்கே தான் வந்து மெமரி. நான் முன்னாடி 2 GB கொடுத்தேன். 4 GB கொடுத்தாக வேண்டும். 96 தான் நினைக்கிறேன். 4096 4 GB. ப்ராசஸர் வந்து நான் என்னால் இந்த பச்சை வரைக்கும் கொடுக்கலாம். நீங்கள் தாராளமாக பச்சை தாண்ட முடியாது. சப்போஸ் உங்ககிட்ட 4 GB தான் இருக்குன்னா கவலை வேண்டாம். நம்ம எம்எக்ஸ் லினக்ஸ் எதுனாலும் எம்எக்ஸ் லினக்ஸ் இல்லை லினக்ஸ் மின்ட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா அதுவும் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். எம்எக்ஸ் லினக்ஸோட மின்ட் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நான் 4 கோர் கொடுக்குறேன். அடுத்து டிஸ்க் சைஸ் 25 தாராளமாக போதும். அடுத்து இந்த டிஸ்க் சைஸ் நீங்கள் வந்து கவலைப்படானா, இது வந்து எடுத்துக்கும். ஆனால் இது வந்து உங்கள் மெயின் டிஸ்ட்ரோவில் ஒன்றும் பண்ணக்கூடாது. நீங்கள் டெலீட் பண்ண போது அந்த 25 GB போயிடும். இப்போ அடுத்து போவோம், முடித்து விடலாம். இப்போ இதை எனக்கு திறக்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா 4 GB கொடுத்துருக்கேன். நான் வந்து 60 வேறு சென்ஸ் பண்ணிருக்கனால மெமரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 5.2 அது 4 GB தான் வேணும். இதனால் என்ன நினைக்கிறேன், நான் வந்து லினக்ஸை ஓப்பன் பண்ணி இதை நிறுவி காட்டலாம் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா லினக்ஸ் வருது. அது வந்து ஏன்னா ஐடலில் வந்து இது ரொம்ப அதிகமாக ரேம் யூஸ் பண்ணுது. லினக்ஸ் ஐடலில் நான் பயன்படுத்துறது வந்து 1000 GB 1 GB கம்மியாக தான் நான் பயன்படுத்தும். 900 MB தான். அது இன்னும் குறைச்சிக்கலாம். அது நம்ம கையில் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நான் இதை டாஸ்க் மேனேஜர் ஓப்பனில் வைக்கிறேன். எகுருதா மெமரி இப்படி திறக்கும். இன்ஸ்டால் ஆர் ட்ரை உபுண்டு வந்து இன்ஸ்டால் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இங்கே ரைட் கண்ட்ரோலுங்கிறது தான் ஹோஸ்ட் கீம்பாங்களா இதில்? ஆமாம்,
மவுஸ் இன்டகிரேஷன் இதுக்குள்ளே விட்டிங்கன்னா அந்த ஏன்னா இது வந்து எப்படின்னா விண்டோஸ்குள்ளே ஒரு இது ரன் ஆகுது அது அப்படின்னுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த உள்ளே ரன் ஆகுறது எப்படின்னா நம்ம ஒரு தனி மிஷினில் ரன் ஆகுறோம், தனி கம்ப்யூட்டரில் ரன் ஆகுறோம்னு நினச்சிக்கோம். மெமரி 6 GB இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. இங்கே என்னடா பிரச்சனை? பிரச்சனை இல்லைன்னு இங்கே என்ன சொல்லுது? Ubuntu VMWGFX எரர் சீம்ஸ் GFX. ஓகே சரி, இதை நாங்கள் வந்து அப்படியே மூடிடுங்க. இதனால் ஒன்றும் ஆகாது. சேவ் ஸ்டேட் ஆனால் பவர் ஆஃப் த மிஷின், அதாவது இதுக்குள்ளே இருக்க மிஷினாக சொல்கிறோம். இப்போது ஓபிஎஸில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது என்ன சொல்லுச்சுன்னா GFXனால் கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்டது. இதை நம்ம வந்து மாற்றி பார்ப்போம். செட்டிங்ஸில் போய் டிஸ்பிளேல தான் இங்கே இதை வந்து விபாக்ஸ் விஜே இந்த மாதிரி பிரச்சனைலாம் நான் ஏன் எடிட்டிங்கில் தூக்காமல் இருக்கேன்னா உங்களுக்கு இது மாதிரிலாம் நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு. அதாவது அனுபவம் பேசுது. அனுபவம் இல்லாட்டியும் நீங்கள் அந்த அப்படியே படித்து பார்க்கணும். எரர் வந்துச்சுன்னா அதை படித்து பார்த்து என்ன சொல்லுதுன்னு பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். அது ஜிஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்டு சொல்லிச்சு. அதனால் நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் கண்ட்ரோலர் டேரெக்டாக மாற்றுறேன். ஏன்னா இது எனக்கு வந்து ஏற்கனவே இது வந்திருக்கு. நான் மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வரணும். பவரிங் அப் விஎம் வந்து விட்டது. இதுக்கப்புறம் தான் போகுதான்னு பார்க்கணும். இங்கே வியூ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடு கொடுத்துக்கோங்க. ஸ்விட்ச் நான் ஜூமை வேறு மாற்றலை. ஓ மை காட், வந்துருச்சு. இன்வாலிட் டிஎம்ஐ ஃபீல்டு ஹெட்டர் சிஸ்டம் டி. இல்லை அது ரோல் ஆகிட்டுருக்கு. என்னாச்சுன்னு தெரில. அரும்பதிவு பாதியில் நின்றுச்சு. நான் மறுபடியும் செட்டிங்ஸ் அந்த கிராஃபிக்ஸ் மாற்றி இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் போவோம். ஸ்விட்ச் லோட் ஆகுது. அதாவது நான் இந்த நிகழ்படங்களில் முழுக்க தமிழில் பண்ணணும்னு பார்த்தேன். ஆனால் இங்கே பல வார்த்தைகள் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. நம்ம கற்றுருக்கோம், பார்த்துக்கலாம், போக போக பண்ணுவோம். நான் எப்படியும் திருத்தும்னா இந்த திருத்துதல் இல்லை தொகுத்தல் அதெல்லாம் பார்த்து வச்சேன். எடிட்டிங்க்கு என்னென்னு தொகுக்கும் பொழுது நான் பயன்படுத்தின ஆங்கில வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் வார்த்தைகள் கண்டறிந்து போடுறேன். இப்போ லோட் ஆகுது. ஒரு வேளை ரேம் இல்லாதனால தான் ரெக்கார்டிங் பாதியில் நின்று இருக்கலாம். இங்கே சுட்டெலி என்றால் மவுஸ், நான் வச்ச பேர். சுட்டிங்கிறது அந்த கர்சர் சரிங்களா, இங்கே இருக்கு. ஃபுல் ஸ்க்ரீனை விட்டு வெளியே போயிட்டு நம்ம வந்து ரேம் யூசேஜ் பார்க்கணும். இப்பொழுது 8 ஜிபிக்குள்ளே தான் இருக்கும். இங்கே திறந்து இருக்கு. Ubuntu வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா அந்த கிராஃபிக்ஸ் கார்டு மாற்றினேன். கிராஃபிக்ஸ் கார்டுனா அந்த ஏதோ நாங்கள் போய் மாற்றினோம்ல கிராஃபிக்ஸ் கண்ட்ரோல், அது மாற்றினே வருது. சப்போஸ் இப்போ மாற்றினது வேலை செய்யாட்டி வேறு ஏதாச்சும் போட்டு பார்க்கணும். இப்போ நம்ம ரேம் யூசேஜ் பார்ப்போம். 6 ஜிபிலேயே தான் இருக்குது, பரவாயில்லையே. சரி, நான் இதுலேயே வந்ததுன்னா நிறுவி காட்டிடுறேன் எப்படின்னு. வந்துடுச்சு. நம்ம முழு வியூக்கு போய்ப்போம். ஸ்விட்ச் வந்து விட்டது. இதுதான் Ubuntu. இது ஒரு லினக்ஸ். இதுதான் லினக்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுவும் ஒரு லினக்ஸ், அவ்வளோதான். இது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வர்ச்சுவல் பாக்ஸில் பயன்படுத்துறதுனால இது முழு வீரியத்தில் வேலை செய்ய முடியாது. அதனால் இதோட ஸ்பீட்லாம் ஸ்லோவாக தான் இருக்கும். இவ்வளோ டைம் எடுக்குது. தான் இதோட சுட்டி கருப்பு கலர் கர்சர். பொறுமை. ஏனென்றால் ரேம் வந்து அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கோம். எவ்வளோ
7 ஜிபி, இன்னும் 1 ஜிபி, 400 வந்து விட்டது. சரி, இருங்க, இதெல்லாம் தேவையில்லை, இது நமக்கு தேவையில்லை, அதுதான் ரெக்கார்ட் பண்ணி, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை தான், ஏன்னா அது தனி விண்டோவில் தான் ரன் ஆகுது. தேவையில்லை, ரன் ஆகுது. சரி, ஹோஸ்ட் கீங்கிறது ரைட் கண்ட்ரோலா, ஏன்னா இங்கே தான் போட்டுருந்துச்சு. ரைட் கண்ட்ரோல் F, இங்கே ரைட், இதுதான் ஹோஸ்ட். ரைட் கண்ட்ரோல் F அழுத்துனா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. சரி, இப்போ நம்ம வந்து நிறுவ போகிறோம் உபுண்டுவை. நிறுவுறதுனா இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஐஎஸ்ஓலேருந்து பயன்படுத்தி பார்த்துட்ருக்கோம். இப்போ நிறுவனாதான் ஐஎஸ்ஓ இல்லாமல் ரன் ஆகும். சரிங்களா? அப்போ வந்து இப்போ நம்ம தமிழில் போய் பார்ப்போம். தமிழ் இங்கே அது நீங்கள் ஆங்கிலத்துலேயும் நிறுவிக்கலாம். நான் தமிழ் கடைசியில் கொடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறமா இருக்கு, இல்லை கடைசியில், பரவாயில்ல. அடுத்து தமிழில் மாறலையே, பொம்மை கடவுளே, தமிழ் தான் செலக்ட் ஆகிருக்கு, தேர்வாயிருக்கு. சரி, அடுத்து போவோம். அடுத்த இதில் வரலாம். அந்த உங்களின் விசைப்பலகையை தேர்வு செய்யவும். இந்தியன் தான், தமிழின் ஸ்கிரிப்ட் நமக்கு வராது, ஆங்கிலம் வச்சுப்போம். இது வந்து கீபோர்ட் லே அவுட்டு. நீங்கள் என்ன கொடுக்குறீங்க உங்கள் கீபோர்டு, நம்ம இந்தியாவில் இருந்தாலும் ஆங்கில கீபோர்டு தான் பயன்படுத்துகிறோம். இங்கே அது இங்கிலீஷு இங்கே இருக்கு. வேணுமானால் தட்டச்சு செய்து பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து நான் வந்து இணையதளத்தில் கனெக்ட் பண்ணாமே பண்ணுறேன். ஏன்னா வர்ச்சுவல் பாக்ஸ் தானே, இதில் என்ன பெருசாக தேவைப்பட போகுது. அண்ட் அப்டேட் இஸ் அவைலபிள் ஃபார் தி இன்ஸ்டாலர். இன்ஸ்டாலருக்கே அப்டேட்டா? நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணால் இது வராதுன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே பதிவிறக்கம் செய்து வச்சுருந்ததை பயன்படுத்தினால இன்ஸ்டாலர் அப்டேட் பண்ண சொல்லுது. காத்திருப்போம். காத்திருந்து அப்டேட் ரெடி. ப்ளீஸ் க்ளோஸ் த இன்ஸ்டாலர் அண்ட் ரீலான்ச் டு கண்டினியூ. இது இப்படியே கூட நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் நிறுவாமல். ஆனால் இப்போ நிறுவனா தான் உங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியும். இதுதான் இன்ஸ்டாலர், மறுபடியும் திறக்க சொல்லிச்சு அப்டேட் பண்ணதுக்கப்புறம். மறுபடியும் மாறதா? சரி, அடுத்து ஆங்கிலம் இங்கே இருக்கு. அடுத்து இணையதளத்தை கனெக்ட் பண்ண வேணாம். இங்கே வேறு நம்ம இன்ட்ராக்டிவாக நம்மளே வந்து நிறுவுவோம். ஆட்டோமேட்டிக் கொடுத்தா ஃபார் அட்வான்ஸ்ட் யூஸர் ஹூ ஹேவ் ஆட்டோ இன்ஸ்டால். இது நம்ம ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி பண்ணோம். பரவாயில்ல, நம்ம இன்ட்ராக்டிவ். அடுத்து டிஃபால்ட். இப்போ நம்ம வர்ச்சுவல் பாக்ஸில் பண்ணுறனால நாங்கள் டிஃபால்ட்டே விட்டுறேன். எக்ஸ்டெண்டர்லாம் நம்ம இதில் மெயின் கணினியில் பண்ண போது நீங்கள் பண்ணிக்கோங்க. இதை சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறது தான் டிஃபால்ட் இருக்கணும். இல்லை எக்ஸ்டெண்ட் கொடுத்தீங்கன்னா என்னென்னலாம் வருதுன்னு பார்த்துக்கலாம். இது கூட லீபர் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட்டுக்கு எப்படி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் படி ஓப்பன் சோர்ஸ் இதில் இருக்க சாஃப்ட்வேரில் முக்கால்வாசி ஓப்பன் சோர்ஸ் தான் இருக்கும். ஸோ லீபர் ஆஃபீஸ்னு ஆஃபீஸ் டூல்ஸ்னால் லீபர் ஆஃபீஸு சில யூட்டிலிட்டிஸ்லாம் வரும் கூட. நம்ம டிஃபால்ட்டே போகலாம். இது வந்து உங்ககிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் ஓகே. நான் இருந்தாலும் இது நான் வர்ச்சுவல் பாக்ஸ்னால நான் தேர்ட் பார்ட்டி வைஃபை ஹார்ட்வேர் மட்டும் கொடுத்துட்றேன். நான் மடிக்கணினால அருகலை தேவை. அருகலை என்றால் வைஃபை. சரிங்களா? அடுத்து ஐயோ, என்ன எல்லாம் ஆங்கிலத்தில் வருது. நான் தமிழ் தானே தேர்வு செஞ்சேன். சரி, போய் தொலையுது. இவ்வளோ நேரம் சுற்றுறதை பார்த்தாலே பயமாக இருக்கு. அப்புறம் இதுதான் முக்கியமான இடம். தமிழில் தான் வருது, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி வருது. சரி, இது வந்து நம்ம மெயின் கணினியில் பண்ண போது முக்கியமானது. இது வந்து நமக்கு பிரச்சனை இல்லாமல் கொடுத்துருக்கு. 25 ஜிபி டிஸ்க்கு மட்டும்தான் இது காட்டும். இரேஸ் டிஸ்கன் இன்ஸ்டால் பண்ணிட்டுங்கிறது. முன்னாடி 25 ஜிபி கொடுத்தோம்ல, அதை தான் வந்து இரேசன் இன்ஸ்டால்னு காட்டுது. நீங்கள் பயப்பட தேவையில்லை, தாராளமாக இரேசன் இன்ஸ்டால் கொடுத்துடலாம். நீங்கள் வந்து டியூவல் பூட்லாம் பண்ணும்போது மேனுவல் போய் மாற்றணும். இப்போ ஒரு பயமும் இல்லை, ஏன்னா நம்ம வர்ச்சுவல் பாக்ஸில் பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்து போவோம். இங்கே உங்கள் பெயர்
எனது பெயர் அபினவ். இன்னும் நம்ம அலைவரிசை போடும். அலைவரிசையின் பெயர் இருந்துட்டு போகுது. கடவுச்சொல் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து இந்தியா கொல்கட்டா. சரி, நிறுவு. என்னப்பா ஒரு இடத்துல இங்கிலீஷில் காட்டுது, ஒரு இடத்துல தமிழில் காட்டுது, இன்ஸ்டால்னு காட்டுது. ஒரு வேளை வர்ச்சுவல் பாக்ஸ்னால அப்படி இருக்கலாம். சரி, இங்கே தான் முக்கியமான இடம். இந்த இடத்துல தான் ரேம் யூசேஜ் எகிரும். இந்த இடத்துல தான் நான் நிறையா வாட்டி ட்ரை பண்ணி ரேம்னால் இன்ஸ்டால் ஆகாமல் போயிருக்கு. காப்பிங் ஃபைல்ஸில் பாதியில் ஸ்ட்ரக் ஆகிரும். இப்பயும் நம்ம ரேம் அதிகமாக பயன்படுத்திகிட்ருக்கோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இன்ஸ்டால் ஆகுதா இல்லையான்னு நான் ரெக்கார்டிங்கை கட் பண்ணிவிட்டு வரேன். ஒரு வழியாக பல மணி நேரம் இல்லைனாலும் அரை மணி நேரத்துக்கு மேலே கழித்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. அதாவது நிறுவி முடித்து விட்டது. நம்ம மறுபடியும் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ண ரைட் கண்ட்ரோல் +F என்டர். இப்போ நம்ம வந்து ரீஸ்டார்ட் நவ் கொடுத்துருவோம். ரீஸ்டார்ட் நவ். இது எவ்வளோ நேரம் எடுக்க போகுதுன்னு தெரியல. அதாவது இங்கே என்ன சொன்னால் ப்ளீஸ் ரிமூவ் த இன்ஸ்டாலேஷன் வீடியோ அண்ட் ப்ரெசென்ட். அதாவது ISO ஃபைலை ரிமூவ் பண்ணிட்டு என்டர் எழுதணும். ஆனால் அது தேவையில்லை நினைக்கிறேன். டேரெக்டாக என்டர் எழுதுவோம். தானாக வந்துட்டு போகுது. ஏன்னா இதில் ஆனால் நம்ம மெயின் கணினியில் பண்ணப்போது என்ன பண்ணுவோன்னா ISO ஃபைலை வந்து ஒரு விரலியில் போட்டு அதை வச்சு தான் நம்ம நிறுவோம். அந்த சமயத்தில் நம்ம இந்த விரலியை எடுத்துட்டு என்டர் எழுதணும். அது வருது நினைக்கிறேன். ஆச்சரியமா இருக்கு. 7 GB தாண்டல ரேம் யூசேஜ். ஆனால் 4 GB தேவைப்படுச்சு. ஆனால் 4 GB கொடுக்காத போது இது வந்து நிறுவல. 2 GB கொடுத்து 3 GB கொடுத்த போது நான் பரிசோதித்து பார்க்கல. ஒரு 2 GB 3 GB போதுமான இருக்கும். இதுக்கு 4 GB கொடுத்து வந்துச்சு. வந்து நம்ம கொடுத்த பேர் என்ட்ரு அடிச்சா வரணும். பாஸ்வேர்டு அதாவது சொல்லி கேட்கணும். கேட்கலையே வேலை செய்யல இல்லையா? கொஞ்சம் மெதுவாக இருக்குது. அதான் சொன்னல நீங்கள் வர்ச்சுவல் பாக்ஸில் பயன்படுத்தினாலும் அது அப்படி இருக்குது. மறுபடியும் ஒரு திரைக்கு செல்வோம். கடவுச்சொல். சரி, என்ன செய்யணும்? மறுபடியும் வெளியே போகணும். வேலை செய்யலாம். இல்லை அப்படியே வேலை செஞ்சிருக்கேன். இப்போ தான் வெளிப்படுத்துது. ஒரு வேலை நான் அரும்பதியும் செய்யணும். இவ்வளோ தாமதம் வந்து வர்ச்சுவல் பாக்ஸ்னாலும் இவ்வளோ தாமதமாகாது. நாளை இப்பொழுது ரேம் அதிகமாக எடுத்து வரணும். சரி, வந்து விட்டது. இங்கே ஆரம்பதிவு பண்ணோன்னே இந்த திரை தான் வரும். வெல்கம் டு உபுண்டு. அடுத்து இப்பொழுது ஸ்கிப் செய்து விடுவோம். அடுத்து இது நீங்கள் வேணால் கொடுக்கலாம். இதில் ஏதாச்சும் பக்கெல்லாம் வந்துச்சுன்னா டெவலப்பர் போய் அதை வந்து அவங்க சரி செய்வாங்க. நம்ம வர்ச்சுவல் பாக்ஸ் தானே, அது தேவையில்லை. ஸோ அதை சொல்லுவோம். அடுத்து முடித்து விடுவோம். இப்போ நம்ம வந்து மூத்திரைக்கு சொல்ல வேண்டால் மைப்புகளை தேடணும். மைப்புகளில் வந்து டிஸ்பிளே வந்து காட்டிகள் காட்டுது. வந்து 1920 செயல்படுத்து. மாற்றங்களை செயல்படுத்து. இவ்வளோ இதுவாக ரொம்ப அதிகம் பண்ணுறது தான் நினைக்கிறேன். சரி, காத்திருப்போம். டாஸ்க் மேனேஜரில் வந்து ஆமாம் இந்த மாதிரி கொஞ்சம் எதிர்த்து திரும்பும்போது கூட 7 GB தாண்டி 7 GB தாண்டனால விண்டோஸ் வந்து பின்னணியில் ரிமூவ் பண்ணது குறைக்கிறது. அதனால தான் வந்து கணினி வந்து ஸ்லோவாகுது. சரி, அவ்வளோது என்ன பண்ணலான்னா ஒன்றும் பண்ண முடியாது. காய்ச்சி இருக்கணும். இல்லைன்னா ஒன்று பண்ணலாம். நான் வந்து லினக்ஸ் மூலமாக உள்ள வந்து நான் உங்களுக்கு உபுண்டுவை சுற்றி காட்டுறேன். சரி, லினக்ஸில் சந்திப்போம். மீண்டும் ஒரு முறை வணக்கம். என் குரலில் மாற்றம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ லினக்ஸ்லேருந்து வந்திருக்கேன். இப்போ நான் வந்து லினக்ஸில் வந்ததுக்கப்புறம் தான் ஒன்று தோணுச்சு நான் உங்களுக்கு இதை காட்டணுன்னு. இது என்னன்னா வந்து இது ஒரு PDF கோப்பு. இது நம்ம கணினி பொறியியல் சம்மந்தப்பட்ட அனைத்திற்கும் உண்டான கலைச்சொற்கள். இதுலேருந்து தான் நான் பல இது எடுத்து பேசினேன். தொடுப்புன்னு நான் 2-3 இடத்துல பயன்படுத்தியிருக்கேன். தொடுப்புன்னு என்னென்னா லிங்க், அதுவும் இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
லிங்க் பார்த்தீங்கன்னா லிங்க் தொடுப்பு. சரி, நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கணிப்பொறியியல் கலைச்சொல் திரட்டு மு. சிவலிங்கம் இவர் தான் இதை உருவாக்கியிருக்காரு, இந்த கோப்பை. இவரோட வலைத்தளத்திற்கு நான் தொடுப்பை கீழே கொடுக்குறேன். என்ன கருத்துரை பெட்டினா கமெண்ட் பாக்ஸு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு. வர்ணனை பெட்டி நான் சொன்ன டிஸ்கிரைப், அதனால் வர்ணனை பெட்டி. ஆனால் அது விளக்கத்தில் வந்து நான் இவரோட வலைத்தளத்தோட தொடுப்பு தரேன். இல்லை நம்ம பெரும்பாலான நம்ம பயன்படுத்துகிற அனைத்து சொற்களுக்கும் இதில் கலைச்சொற்கள் இருக்குது. ஆனால் நம்ம பயன்படுத்துறதுக்கு தான் வந்து மண்டையில் ஏற்றணும். நான் தொடுப்பு தரேன், நீங்கள் படித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம வந்த வேலை என்னென்னா, அது மட்டும் இல்லாமல் என்னடா நீ ஏதோ டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுன்னா, எப்பொழுதும் போல் நம்ம உள்ள ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணலாம். இருந்தாலும் நான் இது ஏன் காமிச்சேன்னா, நீங்கள் லினக்ஸ் பயன்படுத்த இந்த அளவுக்கு கற்றுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான். சரி, நம்ம வந்து இப்போ உபுண்டு ஆரம்பிப்போம். நான் இதில் லினக்ஸில் வந்து வர்ச்சுவல் பாக்ஸ் பயன்படுத்தலை, வேர்ட் மேனேஜருங்கிற வேற ஒரு செயலி, இதுவும் அதே தான் பண்ணோம். இப்போ நான் உபுண்டு ஆரம்பிக்கிறேன். வரட்டும். சரிங்களா, நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். எது பிடிச்சிருக்கோ அதுக்கப்புறம் உங்கள் கணிப்பொறியில் நிறுவி பயன்படுத்துங்க. எப்படி நிறுவுறதுங்கிறதுக்கு வலைவலியே பல காணொலிகள் இருக்குது. நான் போடலான்னு இருக்கேன். அது மட்டும் நான் லினக்ஸ் பயன்படுத்தணும் விண்டோஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விண்டோஸ் கம்பேர் பண்ணும்போது லினக்ஸ் வந்து பல விஷயங்கள் மேலான. இப்போ உங்களுக்கு வந்து லினக்ஸ் வந்து லைட் வெயிட், விண்டோஸ் கம்பேர் பண்ணும்போது மொத்த கண்ட்ரோலும் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாது அதெல்லாம் ரெண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லேப்டாப் உங்கள் கணினியில் மணிக்கணி வந்து ரொம்ப பழசுனா விண்டோஸில் கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லினக்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு புது உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் ஏன் இங்கே கட்ட மாட்டேங்குது? நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ரீஸ்டார்ட் ஆக போது, கரெக்டாக வரணும். லாகின் ஸ்க்ரீன்லாம் வருது, வந்துடு சீசே. இப்போ லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் தான் வந்து இதாக வருது டிஃபால்ட்டாக. நீங்கள் அதுவே பயன்படுத்தலாம். நான் அதுதான் பரிந்துரையும் செய்வேன். ஏன்னா இது வந்து குரோமியம் பேஸ்டாக இல்லை. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் தனி நிகழ்படத்தில் பேச வேண்டியதாக இருக்கும். சரி, நீங்கள் வந்து இவ்வளோதான் விண்டோஸ். நீங்களும் நிறுவி பயன்படுத்தி பாருங்கள் வர்ச்சுவல் பாக்ஸில். இது கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்க மென்பொருட்கள் பற்றி ஆங்கிலத்தில் கூட பயன்படுத்திப்பாங்க. முனையம்னா டெர்மினல். இதில் தான் வந்து பல கமாண்டுகள் அடிக்கலாம். இப்போ நான் வந்து ஜூம் பண்ணுறேன். Ctrl+Shift+ அழுத்தினீங்கன்னா ஜூம் ஆகும். ஐன்னு கேட்டிங்கன்னா அன்பு, நம்ம யூசர் நேம் சொல்லுவோம். எல்எஸ்னா லிஸ்ட்டு, எல்எஸ் தமிழ் இருக்கா? இதுதான் தமிழ் சப்போர்ட் பண்ணல. ஆவணங்கள், டாக்குமெண்ட், இசை, படங்கள், பணி. நீங்கள் பதிவிறக்கம் செய்து நிறுவி பயன்படுத்தி பாருங்கள். எது நல்லாயிருக்கோ அதை அப்புறம் மெயின் இதில் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.